Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் PGTRB Education Methodology-யோட first unit பார்க்குறோம். அதாவது pre-primary education-ஓட MCQ part. Overall 150 marks-ல 110 நம்மளோட major இருக்கும். Plus 40 marks இருக்கு இல்லைங்களா? அதில் 30 marks-க்கு உண்டானது தான் இந்த education methodology. பொதுவாக இந்த மாதிரி education methodology-ல உங்களுக்கு questions எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதோட conditions, themes, terms, அதே மாதிரி expansion அண்டு யூசேஜ் எந்தெந்த ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, அந்த யூசேஜ் லிமிட்ஸ் என்ன, இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா 45th ஆர்டிக்கலில் பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ப்ரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன்? அதாவது ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனோட ப்ரைமரி ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் பி, சோஷியல் அண்டு எமோஷ்னல் டெவலப்மெண்ட். இது வந்து சோஷியல் எமோஷ்னல் மட்டும் இல்லாமல் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டு, அதே மாதிரி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு ப்ரொவைட் பண்ணுது ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்காக, அதாவது ஃப்யூச்சர் லேர்னிங்காக. ஆப்ஷனில் எது வேணால் இருக்கலாம், சோஷியல், எமோஷ்னல், ஃபிசிக்கல் அண்டு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், which government body is primarily responsible for the regulation and development of pre-primary education? இதில் பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது MHRD அப்படின்னு சொல்லக்கூடியது, அண்டு NCERT, MWCD அண்டு UGC கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் சி, மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே பேஸ்டு லேர்னிங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. சில்ட்ரனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதன் மூலயமா அவங்க வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ டிப்பிக்கல் காம்பனண்ட் ஆஃப் எ ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் கரிக்குலம்? ஸோ ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் கரிக்குலமில் ஒரு டிப்பிக்கல் காம்பனண்ட்டாக இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், பேசிக் மேத்தமேட்டிக்ஸ், ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்டு அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ். கரெக்ட் ஆப்ஷன் டி, அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் கான்செப்ட். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து இருக்குது, அதே மாதிரி பேசிக் மேத்தமேட்டிக்ஸும் சொல்லித்தராங்க, ரீடிங்கு ரைட்டிங் ஸ்கில்ஸும் இருக்குது. ஆனால் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் கான்செப்டெல்லாம் வந்து கிடையாது. அதுதான் வந்து இந்த காம்பனண்ட்டில் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன், த கான்செப்ட் ஆஃப் ப்ளே பேஸ்டு லேர்னிங் இன் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் எம்ஃபசைஸ் டேஷ். அதாவது ப்ளே பேஸ்டு லேர்னிங்கில் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் எதை வந்து வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் லேர்னிங் த்ரூ ப்ளே அண்டு எக்ஸ்ப்ளரேஷன். அதாவது ப்ளேவே மெத்தட் தான் வந்து லேர்னிங் த்ரூ ப்ளே அண்ட் எக்ஸ்ப்ளரேஷன் தான் இதோட ஆன்சராக இருக்குது. இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரனுக்கு வந்து தியரட்டிக்கல் நாலேஜ் கொடுக்கறதோடு இல்லாமல் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை, அதாவது ரியல் வேர்ல்டை வந்து எப்படி அவங்க வந்து அணுகணும் அந்த அப்ரோச்சையும் சேர்த்து கொடுக்கறதுனால தான் இதை வந்து லேர்னிங் த்ரூ ப்ளே அண்ட் எக்ஸ்ப்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், which early childhood education approach is promoted by the national ECCE policy in India? ஸோ ECCE அப்படின்னு சொன்னால் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்டு எஜுகேஷன். நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஆப்ஷன்ஸில் இது ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் சி, ப்ளேவே மெத்தட். ஆக்சுவலாக இந்த ப்ளேவே மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் பண்ணது வந்து கால்ட்வெல் குக் அப்படின்றவர். ஆனால் நம்ம வந்து ஃப்ரோபெல் பற்றி படிச்சிருப்போம் இல்லைங்களா எஜுகேஷன் மெத்தடாலஜியில். அதாவது இந்த மெத்தடை வந்து ப்ளேவே மெத்தட் வந்து பாப்புலரைஸ்டு தான் வந்து ஃப்ரோபெல், FROEBEL. ஆனால் ஆரிஜினேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கால்ட்வெல் குக், CALDWELLCOOK அப்படின்றவர் தான். நெக்ஸ்ட் ஒன், which organization provides a framework for early childhood care and education that is often used by pre-primary institutions? அதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், தட் இஸ் நத்திங் பட் NCF. அப்போது நேஷ்னல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது என்னென்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், CBSE, CISEC, NIOS இதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் நேஷ்னல் போர்ட் ஆஃப் எஜுகேஷனுக்குள்ளே வரக்கூடியது. அக்ராஸ் இந்தியா 9th and 10th எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ICSSRன்றது பார்த்திங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச், அது ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அண்ட் சப்போஸ் டு பி NAC என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடியேஷன் கவுன்சில்.
இப்போ காலேஜஸில் அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் யூனிவர்சிட்டிஸ்லலாம் வந்து கிரேட் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு பாடி அதுதான் வந்து NAAC அப்படின்னு சொல்கிறது. இதில் பார்த்திங்கன்னா A++, A++, இந்த மாதிரிலாம் வந்து அக்ரிடேஷன் கிடைக்கும். C&D பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு அக்ரிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜஸ்லலாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி NAAC விசிட் வந்திருக்காங்க, எங்கள் காலேஜில் இப்போ NAAC விசிட் நடக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது 5 இயர்ஸ்க்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த NAAC விசிட் அப்படின்றது நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The right to education for children aged 6 to 14 years in India is guaranteed under a Dash Act. Correct option. Option A, Right to Education Act, அதாவது RTE. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன்ஸு எப்படி வேணால் மாறலாம். எந்த ஆக்டுன்னு கேட்கலாம், இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிற மாதிரி. அதே மாதிரி எந்த இயர்ஸுக்குள்ளே அப்படின்னு கேட்கலாம், அதாவது இந்த சில்ட்ரன் ரிலேட்டட் ஏஜ் எதுலேருந்து எதுக்குள்ளே அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸில் இருந்து இந்த கேள்வி அமையலாம். நெக்ஸ்ட் ஒன். Generally, which age group is typically falls under pre-primary education? Correct option. Option B, 3 to 6 years. இதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனுக்குள்ளே ஜென்ரலான அந்த ஏஜ் குரூப்பு. இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மாண்டிசரி தான் வந்து ஃபஸ்ட்டு எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி, ஒரு இண்டிபெண்ட்டாக குழந்தைகள் வந்து எங்கேஜாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தடாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன். In pre-primary education, which type of assessment is most commonly used to evaluate children? எது வந்து மதிப்பீடு செய்யப்படுது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கரெக்ட் ஆப்ஷன் அப்சர்வேஷனல் அசஸ்மெண்ட்டு. இப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் அப்படின்றது எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. ஆனால் த்ரூ பை அப்சர்வேஷனல் அசஸ்மெண்ட் மூலமாக தான் இதை வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க. அதாவது காக்னிட்டிவாக இருக்கட்டும், சோஷியல், எமோஷனல், ஃபிசிக்கல் க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லை இது எல்லாமுமா சேர்ந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்கட்டும், இது எல்லாமே த்ரூ பை அப்சர்வேஷனல் அசஸ்மெண்ட்டில் தான் இதை வந்து எவாலுவேட் பண்ண முடியுது அப்படின்ற ஆன்சர் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன். Which framework provides guidelines for curriculum development in pre-primary education? இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ப்ரீ-ப்ரைமரி எஜுகேஷன், எல்லா பாடிஸ்க்குமே வந்து யார் வந்து இந்த கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட்டு. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, நேஷ்னல் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், விச் இஸ் நத்திங் பட் ECCE பாலிசி. அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷனுக்கு வந்து அக்ராஸ் இந்தியா பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனுக்கான ஹோல்சம் அத்தாரிட்டி இந்த ECCE அப்படின்றவங்க தான். நெக்ஸ்ட் ஒன். The concept of developmentally appropriate practice in pre-primary education focuses on dash. இதில் நிறைய கான்செப்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்டலி அப்ராப்ரியேட் ப்ராக்டிஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, ஏஜ் அப்ராப்ரியேட் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் அண்டு என்விரான்மெண்ட். அதுதான் இதோட கரெக்ட் ஆப்ஷனு. டெவலப்மெண்டலி அப்ராப்ரியேட் ப்ராக்டிஸ் DAP அப்படின்னு சொல்கிறது குழந்தையோட ஏஜ் அண்டு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ், அதே மாதிரி அதற்கு தேவையான இண்டிவிஜுவல் நீட்ஸு ஒருத்தருக்கும் தேவையான அந்த தன்னிறைவு தேவையை பொறுத்து அமையுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூஷன் இன் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன்? ஏற்கனவே இப்போ நம்ம DAP பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா இன்க்ளூஷன் அப்படின்றது எந்த கான்செப்டை ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, providing education in a mainstream setting for all children including those with special needs. அதாவது ஈக்குவல் ஆக்சஸ் டு எஜுகேஷன் ஒன்லி வந்து சில்ட்ரனை சப்போர்ட் பண்ணுறதுக்காகத்தான், ஈக்குவல் ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கான்செப்ட் இன்க்ளூஷன் அப்படின்றது ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன். Which of the following is a key principle of the Montessori method used in some pre-primary settings in India? இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, லேர்னிங் த்ரூ ஸ்ட்ரக்சர்டு பிளே அண்டு செல்ஃப் டைரக்டட் ஆக்டிவிட்டி. ஆல்ரெடி நம்ம மாண்டிசோரியில் பார்த்தோம். சில்ட்ரனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸை சூஸ் பண்ணி ஒரு ஓன் பேஸை வந்து க்ரியேட் பண்ணி அதன் மூலமா அவங்க வந்து அவங்களோட எஜுகேஷனை வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரைமரியில் வந்து இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்ட் லேர்னிங்க்கும் செல்ஃப் மோட்டிவேஷனுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப பேஸாக இருக்குது அப்படின்ற இன்ஃபோ தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன். Which educational tool is commonly used in pre-primary classrooms to aid in early literacy development? இதுக்கு நமக்கு டவுட்டே வராது. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, ஃப்ளாஷ் கார்ட்ஸ்.
பிஎட்லலாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸோட யூசேஜை நம்ம படிச்சிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபன் யூஸ்ட் இன் ப்ரீ ப்ரைமரி செட்டிங்ஸ் தான். ஒரு முறையும் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் சரி, ஒரு வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் சரி, இது வந்து ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வொக்காபுலரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்பர்ஸ்க்கும் சரி, விஷுவலாக வந்து சில்ட்ரனுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு முக்கியமான ஒரு டூல் தான் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் த சர்வீஸ் இஸ் ப்ரொவைட் பை த இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் விச் இஸ் நத்திங் பட் ICDS. இதோட கரெக்ட் ஆப்ஷன் சி, ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் சர்வீசஸ். எது வேணால் ஆப்ஷனில் இருக்கலாம். ஹெல்த்து, நியூட்ரிஷன் அண்டு ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் சர்வீசஸ், இது மூணும் சேர்ந்தது தான். இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராமு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் எ ரேஞ்ச் ஆஃப் சர்வீஸ் இன்க்ளூடிங் ஹெல்த் செக்கப்பு, நியூட்ரிஷன், சப்ளிமெண்டேஷனும் கூட இதில் சேர்ந்து வருது. அண்ட் ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் விச் இஸ் நத்திங் பட் ப்ரீ ப்ரைமரி இஸ் சப்போர்ட் டு ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் யங் சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன். Which aspect of the child development is particularly emphasized during pre-primary education? எது வலியுறுத்தப்படுது அப்படின்னா இதோட கரெக்ட் ஆப்ஷன் சி, to ensure holistic development of children from birth to 6 years. 6 வயசு வரைக்கும் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட்டு. நெக்ஸ்ட் ஒன். The Right to Free and Compulsory Education Act 2009 in India guarantees education for a dash age group. இதோட கரெக்ட் ஆப்ஷன் பி, 6 to 14 years. கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த ஏஜ், அது இம்ப்ளிமெண்ட் பண்ண இயர், இது மூணுமே இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன். விச் பிரின்சிபல் இஸ் எம்ஃபசைஸ்ட் இன் த நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன், தட் இஸ் NCFECE. இதோட கரெக்ட் ஆப்ஷன் பி, சைல்டு சென்டர்டு லேர்னிங். இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு சென்டர்டு அப்ரோச்சாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களோட தேவைகள், ஆர்வம், அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், இது எல்லாமே எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு சென்டர்டு அப்ரோச் தான். ஸோ அதனால் இந்த எக்ஸ்பேன்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்த பிரின்சிபல் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன். The activity based learning, that is nothing but ABL approach in pre-primary education focuses on dash. Correct answer option C, hands-on activities and interactive experience. ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்கில் பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து சில்ட்ரன் வந்து லேர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்னென்னலாம் கற்றுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, ப்ராக்டிக்கல் இன்வால்மெண்ட்டு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ப்ராக்டிக்கலாக அதில் போய் அவங்க இன்வால்வ் பண்ணுறது, அடுத்தடுத்து அதையே திரும்பி செஞ்சு வந்து கற்றுக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் அண்டு இன்ட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸில் வருது. Last one. In pre-primary education, a dramatic play helps children to develop dash following skills. இதோட கரெக்ட் ஆப்ஷன் பி, imaginative and creative thinking. ஒரு க்ரியேட்டிவிட்டி பேஸ் வந்து ஒரு குழந்தை வந்து கற்றுக்குது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாட்டிக் ப்ளே அப்படின்ற மெத்தடு தான். இது வந்து சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு, அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இப்படி கூட வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ட்ராமாட்டிக் ப்ளே மூலமா என்னென்னலாம் வந்து அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு கற்றுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சால்விங் ஸ்ட்ராட்டஜிஸு, டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட், இது எல்லாம் அதில் வருது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.